திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளியில் பணம் கடனாக கேட்டுக் கொடுக்காத பைனான்சியரை அசோக் குமார் என்பவர் நண்பருடன் சேர்ந்து தாக்கிய காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கமலநாதன். கமலநாதன், வணக்கம். விவரங்கள் என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றாம்பள்ளி அடுத்த மல்லகுண்டா புதூரான் வட்டம் பகுதியை சேர்ந்த நடராஜன் மகன் தமிழரசன் நாட்றாம்பள்ளியில் தமிழ் பைனான்ஸ் நடத்தி வருகிறார். இந்த நிலையில அதே பகுதியை சேர்ந்த சின்னசாமி மகன் அசோக் குமார் இவர் சக்தி பைனான்ஸ் என்ற பெயரில் தமிழரசன் பைனான்ஸ் வைத்து கொடுத்ததாக தெரிகிறது. பைனான்ஸ் கடை வைத்து கொடுத்த நன்மனை எதிர்த்து அசோக் குமார் பல பேரிடம் தமிழரசனை பற்றி தவறாக கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் அசோக் குமார் தமிழரசனிடம் 6 லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டதாகவும் தெரிகிறது. இதனால் தரமறுத்த தமிழரசனின் வீட்டிற்கு சென்ற அசோக் குமார் மற்றும் அவரது நண்பர்கள் தரமாறியாக தமிழரசனை தாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இதில் காயமடைந்த தமிழரசனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து திம்மாம்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில நன்மனை பைனான்ஸ் செய்து கொடுத்த நன்மனையே அடித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.